கண்மணி வந்து சமையல் கட்டுல வந்து சமையல பத்தி ரொம்ப வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அத சந்தோஷமா செஞ்சா நம்மளுக்கு ஈஸியான வேலை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு நம்ம அன்பு. என்ன இவ சமையலே தெரியாது. சமையல் பத்தி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. சாப்பாடு சாப்பிட்ற அன்பு உட்கார்றாரு. பார்த்தா சாப்பாடுல நெறைய கல் இருக்கு. என்ன இதுங்க குழம்புல எப்படி இருக்கு? கண்மணி தான்ப்பா வச்சா அப்படின்னோனே, சாப்பிடுப்பா நல்லா இருக்கா? நல்லாவே இல்ல. வாயில வைக்க முடியல. எனக்கு தான் தெரியுமே கண்மணி நல்லா சமைக்க மாட்டான்னு. எதுக்கிட்ட அவகிட்ட சமைக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிறாரு. என்னாச்சு அத்தை? ஏன் இப்படி நடந்தது? அதாம்மா எனக்கும் தெரியல. எப்படி இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க மயூரியும் வந்து செம்மையா வந்து யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரு? நான் தான். என்னோட பங்குக்கு தான் நான் இத செஞ்சேன் அண்ணி அப்படின்னோனே, நீயா பண்ண ஸ்வேதா? ஆமா நான் தான் பண்ணேன். இப்ப பார்த்தீங்களா கண்மணிக்கும் அன்புக்கும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அன்போட தம்பி வந்து அன்பு கிட்ட வந்து என்னடா என்ன ஆச்சு டென்ஷனா இருக்க அப்படின்னோடனே நடந்த விஷயம் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கண்மணி அண்ணி வந்து நல்லா தான் சமைப்பாங்க. அதெல்லாம் நீ சொல்லு நான் ஒத்துக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல டிஃபனு. என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்? இடியாப்பமும் வந்து குருமாவும் வாங்கிட்டு வந்து அந்த இடியாப்பம் குருமா எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துன்னு சொன்னேன். அதை அவங்க கடையிலேருந்து தான் வாங்கினேன். கண்மணி சமைச்சிருக்க மாட்டா. அவங்க வீட்டில் வேற யாராவது சமைச்சிருப்பா. கண்டிப்பாக அண்ணி தான் சமைச்சாங்களாம். இடியாப்பமும் குருமாவும் அவ்வளோ சூப்பராக சமைக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் பயங்கரமான ஃபேவரட் எல்லாரும் நிறைய பேருக்கு. வேணா வீட்டில் இருக்கிறத டேஸ்ட் பண்ணி பாரு. அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு யோசிக்கிறார் அன்பு. வீட்டில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வந்து இடியாப்பம் வந்து கண்மணி செஞ்சாலே அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே இடியாப்பம் குருமாவும் எடுத்து வந்து கொடுங்க. இது கண்மணி அம்மா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்குறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கே. அப்புறம் ஏன் காலைல வந்து சொதப்பின சமையல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதை வந்து ஒன்றும் புரியல எனக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே கண்மணி போனதால் வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியல. எதுக்காக அவள் போனா அப்படின்னு சொல்லிட்டு மயூரி வந்து ஓவராக பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கண்மணி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணி வந்தோடனே இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டலு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு சமையல் வாயில் வைக்க முடியாது. அதுக்கு வந்து இவ்வளோ பேச்சா அப்படின்ற மாதிரி மயூரி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் நல்லா தான் சமையல் பண்ணுவோம் அப்படின்னோடனே உங்கள் சமையல் ஒன்றும் நல்லா இருக்காது கேவலமாக இருக்கும் அதான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னமோ சாப்பிட்டு பார்த்த மாதிரி சொல்கிற. இங்கே பாரு கண்மணி வீட்டில் சூப்பராக சமைக்கிறாங்க. அதுவும் அந்த இடியாப்பமும் அந்த குருமாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் அவங்க பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. சும்மா தேவையில்லாமல் பேசாது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அன்பு. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. கண்மணி ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து சாப்பிட்டாரு எப்போ சாப்பிட்டாரு எனக்கு தெரியாமல் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வேலையாட்கள் சொல்கிறாங்க கண்மணி கிட்ட, அம்மா ஐயா வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு அன்பு ஐயா ரொம்ப நல்லா இருந்தது வேறு சொன்னார் அப்படின்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. இப்போ என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக மனசை மாறிடுவார். என்னை ஏற்றுப்பார். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிவகாமி கண்மணிக்கிட்ட வந்து பேச வராங்க. இப்போ அன்பு நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உண்மையிலே உன்னை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ உன்னை விட்டு கொடுக்காம பேசினா பார்த்தியா எல்லா முன்னாடியும் அப்படின்னு ஆமாத்த நானும் பார்த்தேன் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பார் கூடிய சீக்கிரம் நீயும் அன்பு நல்லா வாழ தான் போகிறீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் எனக்கு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருங்க அப்படின்றாங்க. போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெக்கப்பட்டுன்னு போகிறாங்க. இங்கே வந்து அன்பு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ கண்மணி வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்றாரு. இல்லைங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து என்னை விட்டு கொடுக்காம பேசுனீங்க. நான் ஒன்று விட்டு கொடுக்காம பேசலையே. நான் வந்து நீ செஞ்ச டிஃபன் நல்லா இருந்தது அதனால சொன்னேன். அது தாங்க சொன்னேன். இடியாப்பமும் வந்து குருமாவும் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்களா. ஆமாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். நான் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவன். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து எதாவது சமையல் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்வேன். அதுக்காக நீ ஏதோ நினச்சிக்காது அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நான் அப்படி தாங்க நினச்சிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அது போதுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கல்ல. இப்போது அது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னா ஒரு சில டிஷ் நல்லா பண்ணுறேன்னா எல்லா டிஷ்ஷும் நல்லா பண்ணுவேன் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்க கண்மணி.